Node-RED is like a hardware interface. For example, if you want to construct a smart environment, சரியா, ஒரு டிவைஸ் வச்சிருக்கீங்க. இந்த டிவைஸ்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு இது சென்ஸ் பண்றீங்க. அந்த டேட்டா மூலியமா ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன, ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஒரு கார் இருக்கு. இந்த காருக்கு முன்னாடி வந்து யாராவது பர்சன், அன்னோன் பர்சன், ஓகே, அந்த மாதிரி பர்சன் வந்து காரு கிட்டக்க வந்தாங்க அப்படின்னா உடனே ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? கார் வந்து இஸ் நவ் கோயிங் டு பி த திங், இட்ஸ் எட்ஜ் டிவைஸ். ஓகே, இப்போ அந்த பர்சனை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு மொபைல், தட் இஸ் மொபைல்ல ஒரு கேமரா வந்து உங்க கார்ல வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது ஒரு பர்சன் வந்து காருக்கு பக்கத்துல வர்றாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அந்த பர்சன் இப்போ காரோட ஓனர்ஸை தவிர வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா இம்மீடியட்டா இந்த கேமரா வந்து அவங்கள வந்து ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணிட்டு உடனே இட் வில் சென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் டு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் டு த ஓனர் தட் திஸ் பார்ட் ஆஃப் இந்த பர்சன் வந்து உங்க காரு கிட்டக்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் கார் வந்து ஒரு ஹார்ட்வேர், சரியா? ஸோ இந்த அலர்ட் வீடியோ கேமராவும் வந்து என்ன பண்ணுதுன்னா இமேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாஸ் வந்து பண்ணிட்டே இருக்கு. இப்போ இதுல இருந்து ஓனர்ஸை தவிர வேற யாராவது வந்தாங்கன்னா அலர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடல் வந்து அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா பில்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் இந்த மெஷின் லேர்னிங் என்விரான்மெண்ட். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்ட்ரீம் வீடியோஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஓனர்ஸை தவிர வேற யாராவது உள்ளவங்களை தான் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் அனுப்பணும். அப்போ ஓனர்ஸ் எல்லாத்தையும் நேம்டு லேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஓனர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த மாடல் வந்து ஒன்றும் பண்ணாது. இந்த ஓனர்ஸை தவிர, இந்த ஓனர்ஸ் இமேஜை தவிர வேற யாராவது இமேஜ் இருந்தது அப்படின்னா உடனே இமேஜ் டிடெக்ட் பண்ணிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணணும், சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேருக்கும் இந்த மாடல் பில்ட் பண்றதெல்லாம் சாஃப்ட்வேர், சரியா? ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். Got it? ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி லைக் சிம்பிளா ஒரு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு உடனே வந்து ரெண்டுத்தையும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒரு ஹார்ட்வேரு, ஒரு சாஃப்ட்வேர் மாடலிங்கு, இது ரெண்டுத்தையும் நான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நடுவுல யாராவது ஒருத்தங்க வந்து இருக்கணும், ஒரு கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்கணும். இருந்து இந்த ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் அந்த மாடல் ரன் பண்றதுக்கும் நடுவுல வந்து இருந்து அவங்க இதை வந்து அசோசியேட் பண்ணணும். அதுக்கு எனக்கு யாராவது வந்து ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் அப்படிங்கிற நேரத்துல வந்தது தான் இந்த நோட்-ரெட். நோட்-ரெட் இஸ் டிப்பிக்கலி இட் இஸ் அ ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணது. உங்களோட ரியல் இப்போ கார் நான் சொன்னேன்ல, இந்த காரை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த காருக்குள்ள ஒரு AWS SDK என்விரான்மெண்ட், யூ நோ ஹவு டு இன்ஸ்டால் இட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கார் வந்து ஒரு திங், இந்த திங்ல இருந்து ஜென்ரேட் பண்ண டேட்டாஸ் வந்து நான் AWS SDK அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படிங்கிறதும் அந்த ஒரு பேக்கேஜஸ் இருக்கு. அந்த பேக்கேஜஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நோட்-ரெட்ல யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் டூ ஒரு மோடு கிடைச்சிடும், சரியா? இது வந்து எதுக்குன்னா இன்டர்ஃபேஸ், கிளவுட்ல வந்து இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு. எதுக்காக? இந்த டேட்டாஸ் எல்லாமே மாடல் பில்ட் பண்ணணும். ஓகே, ஒரு அனாலிசிஸ், ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ல நீங்க டேட்டாஸ் எல்லாம் அனுப்பி இந்த ஆள் இல்லாம வேற ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள டிடெக்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணணும். அந்த பில்ட் பண்றது எங்க பண்ணுவீங்கன்னா கிளவுட்ல பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டேட்டாஸ் உங்களோட காருக்கும் கிளவுடுக்கும் நடுவுல இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு ரியலிஸ்டிக்கா நீங்க பண்ணணும்னா, ரியல் என்விரான்மெண்ட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் த நோட்-ரெட். Okay, now I do one thing. What I'll do now, I'll close this node-RED. Okay, I close this node-RED and I'll show you how I have done that. Okay, நம்ம எல்லாமே Power BI-ல இருக்கு. So not a Power BI, it's a PowerShell. So PowerShell என்ன பண்றேன் அப்படின்னா I have stopped. Now fresher after installing the node-RED. Once if you have installed the node-RED, this is executions command for running the node-RED. சரியா?
ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா this is an executions command. It will take some time, let us wait for it. So இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா slowly it is getting okay. Now where that server is at 127.0.0.1. It is a local host. Okay, now I can run that server 127.0.0, and what is the port number given for that server? 1880. So the 1880 is for Node-RED. So when you do this, the Node-RED will get open. சரியா? Here there are common nodes present in the Node-RED. ஓகே, ஸோ நான் ரொம்ப சிம்பிளான நோட்ஸ் தான் இங்கே நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டேஜில் வி நோ தட் வை வி ஹாவ் டு கோ ஃபார் அ Node-RED. ஓகே, Node-RED இஸ் சச் அன் important tool for interfacing between our hardware as well as in the cloud. ஒரு simple ஒரு guide formatல we can have an interface with it. Okay, so here you just see here வாட் ஐ டிட். நான் இங்க என்ன பண்ணியிருக்கேங்கிறது சொல்லிடுறேன். இன்ஜெக்ட்னு 2 மோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்ஜெக்ட் இஸ் ஃபார் ஜஸ்ட் இன்ஜெக்டிங் அ டேட்டா. சரியா? ஸோ இது எப்படி இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ டேட்டா வந்து என்ன இருக்குன்னா டைம் ஸ்டாம்ப் ஆஃப் டேட்டாஸ். யூ கேன் ஹேவ் ஆஸ் மச் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஹியர். நீங்க நிறைய டேட்டாஸ் இருக்கு. இங்க நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா வெறும் ஒரு டைம் ஸ்டாம்ப்னா டேட்டு இது வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நான் ஒரு 2 இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இஃப் ஐ இன்ஜெஸ்ட் திஸ் மெசேஜஸ், இந்த மெசேஜ் வருது இல்லை, ஸோ திஸ் இஸ் அவுட்புட்க்கு வந்து என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ். ஓகே, வேர் இட் ஹேஸ் டு கோனா, இட் ஹேஸ் டு கோ டு த MQTTன்னு வச்சிருக்கேன். ஸோ MQTT as you all know that MQTT out. இந்த MQTT outல நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது சொல்றேன். நான் வந்து ஒரு AWSல ஒரு திங் கிரியேட் பண்ணியிருக்கேன். I created, you all know how to create a AWS thing. Okay, so I have created one AWS thing, that a sample IoT 1ங்கிறது அந்த திங்க எடுத்திருக்கேன். இந்த திங்க வந்து நான் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா how to interact with that thing அப்படின்னா this is an ARN for that interactions. Okay, so இந்த ARN மூலியமா you can connect with those things. For this is an ARN, நீங்க இவங்களோட கனெக்ட் பண்ணணும்னா இந்த இது யூஸ் பண்ணா மட்டும்தான் you can connect with that thing. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், Node-REDலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய மெசேஜஸை நான் எங்கே பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சாம்பிள் IoT 1ங்கிற திங்கில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு புஷ் அப்படின்னா நான் வந்து அந்த ARN ஜஸ்ட் வந்து இங்கே காப்பி பண்ணிட்டா போதும். ஓகே, ஒன்ஸ் இஃப் யூ காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திங்கை கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். TLSங்கிற ஒரு சர்வர், யூ ஹாவ் டு கிளிக் த TLS சர்வர். அண்டர் த TLS இஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஓகே, நீங்கள் அந்த திங்கை வந்து ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் பண்ணணும், ஆத்தென்டிகேட் பண்ணணும். So how do you do that authentications? You will be having the 3 type of certificate uploaded. I have created one sample IoT device இல்லையா, ஒரு திங் வந்து கிரியேட் பண்ணேன்ல, அந்த திங் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஐ ஹவ் டவுன்லோடட் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ். வாட் சர்டிஃபிகேட்ஸ்? திஸ் ஒன் இஸ் அ what to say, this one is a device certificate. Okay, so sample IoT device just upload மட்டும் பண்ணிக்கலாம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணதை இங்க அப்லோட் பண்ணணும். பிரைவேட் கீ அண்ட் தென் ரூட் சர்டிஃபிகேட், இந்த 3த்தையும் நீங்க என்ன பண்ணணும், இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை இங்க அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுத்துட்டா போதும். நவ் த டிவைஸ் இஸ் ரெடி. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 2 டிவைஸ் வச்சிருக்கேன். ஓகே, இது ஹார்ட்வேர்னு நினச்சிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ட்ராக் மட்டும் பண்றேன். இந்த இடத்துல என்னோட ஒரிஜினல் ஹார்ட்வேரே வந்து அந்த பேக்கேஜே வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அங்கேருந்து நான் இன்ஜெஸ்ட் அப்படின்னா இன்புட் கொடுக்குறேன். அங்கேருந்து கொடுத்தா எனக்கு எங்கே வரணும் அப்படின்னா இந்த AWS IoT திங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே இந்த மெசேஜ் வந்து வரணும். ஓகே, ஸோ அந்த மெசேஜ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ டு த டெஸ்ட். ஓகே, so once I have go to the test, here what I have to do, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் MQTT is a publish subscribe kind of thing. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு டாபிக் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும்.
அந்த டாபிக்ல தான் நான் மெசேஜ் வந்து கொடுப்பேன். நீங்க மெசேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டாபிக் உள்ள போனீங்கன்னா அதுல என்னென்னலாம் மெசேஜ் ஜென்ரேட் ஆகுதோ அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு கிரியேட் அ டாபிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் டாபிக் ஐ ஹாவ் கிரியேட்டட். வாட் ஃபார் த சாம்பிள் ஐஓடி ஒன் திங்குக்கு நான் டாபிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர் வே நான் அந்த டாபிக்ல என்னென்ன மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த டாபிக்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைபிங் த டாபிக். ஒன்ஸ் த டாபிக் இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த டாபிக் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், ஒன்ஸ் டன் முடிஞ்சதுன்னா இப்போ இன்ஜெஸ்ட் ஆகுது. இன்ஜெஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ட்ரிகர் ஆகுது. ஸோ இங்க இருந்து இப்போ என்ன வரும், மெசேஜஸ் வரும். அந்த மெசேஜஸ் எங்க வரணும்னு சொல்லியிருக்கேன், நான் கிரியேட் பண்ண ஏடபிள்யூஎஸ் திங் ஐஓடி சாம்பிள்ங்கிற ஒரு திங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல மெசேஜஸ் வரணும். ஸோ திஸ் இஸ் அ மெசேஜஸ் ஐ ஹவ் காட். இங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த திங்குக்கான சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நான் வந்து இங்க வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இது டைரக்டா நான் கிளவுடுக்கு வந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் இங்க இருந்து இன்ஜெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். So when I do this, the second message will I'll get the second message. See the time stamping? Okay. So this is one small thing that you can understand. See the timestamp? Whenever I'm ingesting a trigger. What I'm triggering? I'm triggering a message. Okay, to be பாஸ் டு த கிளவுட். கிளவுட்ல போய் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க ஜஸ்ட் இன்ஜெஸ்ட் பண்ணேன்னா ஏடபிள்யூஎஸ் ஓட கிளவுட் எந்த ரீஜியன்ல நான் ஒரு திங் கிரியேட் பண்ணியிருக்கேனோ அங்க போய் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சிம்பிளா நான் நோட்ரெட்ல பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது சொல்றேன். ஸோ இங்க பாருமா, இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா டெஸ்ட் டைம் ஸ்டாம்ப்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ டெஸ்ட் டைம் ஸ்டாம்ப், ஒன் செகண்ட். I have not done so far. Okay, இங்கே நான் டெஸ்ட் டைம் ஸ்டாம்ப் நான் இதை இன்னொன்று கூட கிரியேட் பண்ணிடுவோமா? ஓகே, let us check here. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுலேயும் அதே மாதிரி மெசேஜ் வந்து எப்படி போகுதுன்னா டைம் ஸ்டாம்ப் போகுது. அதில் இந்த டைம் ஸ்டாம்ப் போகும்போது எனக்கு மெசேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு, அதாவது டேட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஐ கேன் ரைட் மை ஓன் ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே, ஸோ இங்கே பாருமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் வித் டேட்டோட வரணும்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தானே வருது. இங்கே தான் அந்த டேட் வருது. நான் இங்கே இந்த மெசேஜோடையே இந்த டேட்டு இது எல்லாமே மென்ஷன் ஆகி வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி நான் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் அதை வந்து டேட்ல, இது வந்து சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் தான், சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, நான் டேட் ஆஃப் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மெசேஜை வந்து வித் டேட்டோட அட்டாச் பண்ணி அனுப்புறேன். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்மால் திங் ஐ ஹவ் டன். I'll show you what I'll do with here. இதை வந்து நான் திங்ல வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திங்ல பாஸ் பண்ணணும்னா வாட் ஐ கேன் டூ, கேன் சம்படி ஹெல்ப் மீ? ஏடபிள்யூஎஸ்ல நான் பண்ணணும் அப்படின்னா MQTT. ஓகே, MQTT அவுட்புட். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாம்பிள் ஐஓடி இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா டெஸ்ட் டேட்னு வச்சுப்போமா? Let us try. ஓகே, டெஸ்ட் டேட்னு வச்சுக்கிறேன். ஸோ டெஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் வந்து கிரியேட் பண்றேன். இந்த டேட்ல வந்து என்ன இருக்கும்னா சோஃபார் வந்து சும்மா மெசேஜ் போயிட்டு இருந்தது, மெசேஜ் இல்லாம டேட்டு சேர்த்து எம்பர்ட் ஆகி அந்த மெசேஜ்குள்ள வரணும் அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த திங்குக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ ஆல்ரெடி இந்த சர்டிஃபிகேட்ஸ் நான் ஏற்கனவே இந்த திங்குக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். Okay, I have updated this. I have not touched anything. When you can see this, I have not touched anything. What I did, so what is a topic? Please remember the topic alone. Okay, now let me have the flow here. Now what it will do, can somebody tell what I am planning to do here?
The date will be passed to Instead of that AWS. message, the date will get passed. So where to see that message, pa? In going in AWS, we can go to the thing and subscribe to test date. Yes. Thus, subscribe with this topic. Okay, all these messages will get in this topic. So I'll just do one thing. So here test data, ma, what I've given. Yes, ma'am. Test date. Test date. Let me subscribe that. Okay, I have subscribed this topic now. So let us see whether it's working or not. Now what I can do is I have to deploy it. Okay, now it gets successfully deployed. Okay, so once after deploying that, now what I have to do, I have to trigger the message. Okay, so this is for triggering. In this node, it may give it as inject. Inject is for triggering. So now let me trigger. Okay, let me see whether I got the message cannot be displayed in specific form. But anyway, whether the date is coming here, can you able to see that, Amma? Yes, ma'am. So this is, can you able to see the difference between the both of it? Yes, ma'am. Earlier, the date is not here. Okay, so what I did, the message is not being displayed. That doesn't matter. Okay. So what I can do is, uh, because the message payload is having all those things. So here, let me see. What's the time now? 3:01, right, Appa? Yes, ma'am. So here the message payload இருக்கு பாத்தீங்களா? The message payloadல இருந்து வந்த மெசேஜ் தான் இது. புரியுதா? இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியில கூட வந்த மெசேஜை நீங்க கன்சோல்லையும் பார்க்கலாம். இல்ல எனக்கு AWS திங்ஸ்ல போய் எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா you can even see through the AWS. Okay, you got the same message here. Got it? ஸோ Yes, இன்னொரு ma'am. ஒரு சிம்பிள் ஒரு இது சொல்கிறேன். எனக்கு வந்து டேட்டா செட் இருக்கு. ஓகே, ஸோ டேட்டா செட் இஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட் ஈவன் ஐ கேன் ஷோ யூ த டேட்டா செட். திஸ் இஸ் அ டேட்டா செட். ஓகே, ஒரு மந்த்ல என்னன்னா இது வந்து மேக்னிடியூட் எர்த் குவேக் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஒரு டேட்டா செட்ஸ் இது. ஓகே, ஸோ த டைம் இங்கே இருக்குது, லேட்டிடியூட் இருக்குது, லாங்கிடியூட் இருக்குது, டெப்த்து, மேக்னிடியூட் டைப்பு, இதெல்லாமே இருக்குது. இந்த மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் காசிங் த எர்த் குவேக். Okay, so this is a small applications I'm trying to do. What I'll do now, if the magnitude is greater than 6, ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி, ஓகே, 6க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டா ஐ மஸ்ட் ஹேவ் டு சென்ட் த அலர்ட் லைக் வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் சென்ட் த அலர்ட் லைக் ஹெவி ரிஸ்க் வருது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி ஒரு 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 இது பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நோட்ரெட்ல ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப். Okay, and then HTTP request. This is nothing but in this website I have taken that CSV. So I'm mentioning the full URL of that. Okay, so nothing there. நான் என்ன பண்றேன், get method யூஸ் பண்ணிட்டு I'm getting all the datas where the data set is of. Okay, so நான் இதை வந்து just mention பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்போ அடுத்து அந்த டேட்டா எந்த ஃபார்மேட்ல இருக்கு, CSV ஃபார்மேட்ல இருக்கு. So what I did, I just dragged the CSV parser to get those data. Okay, so once after getting those CSV data, what I'm trying to do here is I'm just including a switch. Okay, so switch is nothing but for writing some filtering the data. Okay, இந்த டேட்டாஸ் சிஎஸ்வி டேட்டா இருக்கிறது எல்லாமே நான் பார்ஸ் பண்றேன். இப்போ டேட்டாஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த ஃபைல்ல இருந்து. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா ஐ எம் ஜஸ்ட் ஸ்விட்சிங். வாட் ஐ எம் டூயிங், இஃப் த மேக்னிடியூட் இஸ் பிட்வீன் 6.5 to 7 இருந்தது, இந்த ரேஞ்ச்குள்ள இருந்தது அப்படின்னா
இதை நீங்க இந்த ஸ்விட்ச் கொடுத்து நீங்க என்ன கண்டிஷன்ஸ் வேணா செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து இஸ் பிட்வீன்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த மேக்னிடியூடோட வேல்யூஸ் வந்து if the magnitude is values is between 6.5 to 7 இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த டேட்டாஸ் வந்து வந்தது அப்படின்னா இம்மீடியட்டா what I have to do, I have to set a message. I am going to set a message as panic. Okay, just a message I'll just set. Now let me have the same MQTT over here. Okay, here I'll just having MQTT. Even I can have this MQTT here. No, there is no thing. Let us have the MQTT here. So again, the MQTT is sample IoT. Okay, let us create the test. என்ன கொடுக்கலாமா? magnitude கொடுக்கலாமா? ஓகே சார், பெருசா நேம் இருந்தா அங்க நம்ம ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அந்த டாபிக் தப்பா வந்துடும். என்ன கொடுக்கலாம்? எர்த், டெஸ்ட் எர்த்ன்னு கொடுக்குறேன். ஓகே, திஸ் இஸ் அ டாபிக். ஓகே, ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த சிஎஸ்வில இருந்து டேட்டாஸ் எல்லாமே வருது. இந்த பிரான்ச்சுக்கு எப்போ வரும் அப்படின்னா if the CSV ஓட ரேஞ்ச் வந்து 6.5ல இருந்து 7க்குள்ள வந்தது அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் வந்து செட் பண்றேன். என்ன மெசேஜ்? பேனிக் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் செட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துல இருந்து வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் எங்க ஸ்டோர் பண்றேன்னா கிளவுட்ல போய் ஸ்டோர் பண்ணி ஃபர்தர் அனாலிட்டிக்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு MQTT அவுட், இங்க ரெண்டு இருக்குப்பா, MQTT இன் இருக்கு, அவுட் இருக்கு. நான் அவுட்ல கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா இதோட அவுட்புட் வந்து எங்க போகணும் அப்படின்னா AWSல நான் கிரியேட் பண்ற திங்ல வந்து போகணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் டன் திஸ். Now let me inject this successfully deployed. Okay, so let me inject this. So what I'm supposed to get, I have to supposed to get the இதோட மெசேஜ் பேலோடும் நான் சொல்லிடுறேன். இங்க பாருமா, இந்த மெசேஜ் பேலோடு வந்து அவுட்புட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாஸ்க். எல்லா டாஸ்க்குக்கும் ஒரு அவுட்புட் பார்க்கணும்ல, அந்த அவுட்புட் கன்சோல் தான் இது. இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா டைம், லாட்டிடியூடு, லாங்கிடியூடு, அதாவது இந்த சிஎஸ்வில என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கும். இந்த மேக்னிடியூட் எல்லாம் வருது. இந்த மேக்னிடியூட தான் நான் வந்து 6.5 to 7க்குள்ள இருந்ததுன்னா பேனிக் அப்படின்னு ஒரு மெசேஜோட வர சொல்லியிருக்கேன். ஓகே, நவ் லெட் அஸ் செக். ஸோ பிஃபோர் செக்கிங் தட் வாட் ஐ ஹாவ் டு டூ? கேன் சம்படி டெல் மீ வாட் ஐ ஹாவ் டு டூ? sample IoT நான் வந்து include பண்ணியிருக்கேன். Okay, so now I want to test. So for getting the messages, what I have to do pa? Subscribe to the topic. I have to create the topic. So each and every, இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜுக்கும் தனித்தனி டாபிக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, எல்லா மெசேஜஸும் ஒரே டாபிக் உள்ள கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ அதனால நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெசேஜுக்கும் ஒவ்வொரு டாபிக் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் த டாபிக். Now this is a topic. Okay, let us see whether I can get the messages that is generated by CSV. So what is a message that will come out of this CSV to this output அப்படின்னா the normal messages. இங்க என்ன வரும் அப்படின்னா only the set of messages which is in between the 6.5ல இருந்து 7க்குள்ள மேக்னிடியூட் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நான் பேனிக்ங்கிற மெசேஜை கொடுக்க சொல்றதுக்கு இந்த அவுட்புட் வரும். ஓகே, இது வந்து நார்மல் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய அவுட்புட். இது வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் ஆஃப் இதுக்குள்ள வரக்கூடிய அவுட்புட் இருந்தது அப்படின்னா ஐ எம் பாசிங் தட் டு த கிளவுட். ஓகே, ஆல் த மெசேஜஸ் ஹியர் நான் எல்லா மெசேஜஸும் பாஸ் பண்றேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் நான் ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்றோம் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் அந்த 6.5க்கும் 7க்கும் நடுவுல வந்து வருதோ மேக்னிடியூட் இருக்கோ அதை மட்டும் நீங்க வந்து கிளவுட்ல வந்து பாஸ் பண்ண சொல்லலாம். ஓகே, அப்போ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை மட்டும் அந்த டேட்டாவை மட்டும் நீங்க எடுத்து ஃபர்தரா உங்களோட அனாலிட்டிக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
Okay, now let us try it out. Now I'm injecting the thing. இன்ஜெக்டிங்னா ட்ரிகர் பண்றேன், இந்த ஒர்க்கை வந்து நான் ட்ரிகர் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். See, here I'm getting the full message between 6.5 and 7. Might have been in the range of 6.5. Okay, I can even set what to say, டைம் ஸ்டாம்ப் கூட நான் செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் இங்க செட் பண்ணிட்டதுனால தான் அந்த டிலே வந்து அதுவே நான் ஒரு தடவை இன்ஜெஸ்ட் பண்ணா போதும், அதுவே வந்து அந்த மெசேஜஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, so here I think here for every 5 minutes, this is a real data. நான் அந்த யூஆர்எல் கொடுத்தேன் பாத்தீங்களா, அது வந்து ரியல் சிந்தட்டிக் டேட்டாஸ் கொடுக்கு. ரியல் டேட்டா அப்படின்னா அங்க ஒரு எர்த்குவேக் நடக்கிற அந்த சென்சார்ஸ்ல இருந்து வந்த டேட்டா கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சிந்தட்டிக் டேட்டா செட் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த டேட்டாஸ் தான் ரியலிஸ்டிக் டேட்டா, சிந்தட்டிக் டேட்டா செட்ஸை தான் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு அது வர்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலைன்னா கூட அதுவா வந்து இன்ஜஸ்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 5 மினிட்ஸ் ஐ மே கெட் த message like this. Yes, ma'am. See, if there is no Node-RED, what you people will do? If there is no Node-RED, இந்த Node-RED வந்து தேவையில்லை அப்படின்னு இங்கேயும் மெசேஜஸ் வருது பாருங்க. இப்போ டைம் என்ன 3:12. ஸோ 3:10 ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த மெசேஜ் வரும். இல்லாட்டி எனக்கு மெசேஜஸ் மீன்ஸ் வாட் வில் ஹேப்பன், வாட் யூ பீப்புள் வில் டூ? We should be writing code for all these things. For all these things. ரைட்டிங் கோட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லக்கூடாது. பைத்தான்ல யூஸ் பண்ணி எழுதிடுவோம்னு வச்சுப்போமே. ஓகே, இன்டர்ஃபேஸிங் த போத் ஹார்ட்வேர் அண்ட் த சாஃப்ட்வேர், திங்க் அபவுட் இட். It would be very difficult, no? You have to have some microcontroller for initiating of sending those messages to the AWS cloud-க்கு சென்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன், I am not having any hardware controller, பட் அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், Node-RED வச்சிருக்கேன். ஓகே, ஸோ Node-RED வச்சுட்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் காலேஜ் we are having Jetson NanoKit device. I'll just show you what is that. Can you able to see this? Can you able to see this device? It's blurred, ma'am. Now? Still blurred, ma'am. I think it is the setting of Gmeet, ma'am. It is blurring. Oh. இப்போ? Yes, ma'am. Now okay, ma'am. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll attach the sensors over here. Okay, so there is a pin for attaching a sensor here. Can you able to see that? There are a lot of pins are here for interfacing the sensors here. So this is now is a device which is sensing all the kind of temperature or humidity or sense பண்ற மாதிரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவைஸோட பேக்கேஜை வந்து what I'll do அப்படின்னா I'll just install that in a Node-RED. Like what I did for installing AWS, similar way, there is a package for interfacing the Jetson NanoKit. Okay, so I'll install that package in the Node-RED, and from that installations, so realistic-ஆ என்ன பண்ணும் அப்படின்னா Node-RED இந்த NanoKitல இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், ஐஓடி சென்சார்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம், இந்த ஜெட்சன்ல இருந்து வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் நான் டைரக்டா கிளவுட்ல வந்து நான் பாஸ் பண்ணணும், புஷ் பண்ணணும் அப்படின்னா I'll just use that Jetson Nano package here. Okay, and I'll use a MQTT in the Node-RED, and there itself I'll just pass all the messages. நான் வேற எந்த நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி பத்தி இப்ப நான் யோசிக்க வேண்டாம். Can you able to understand the importance of Node-RED? Yes, ma'am. Please, I'll request all of you to have this experience, and please have an experience of creating an edge application of your own choice. Okay, so appo you can able to understand the edge computing.
Okay. So I think we are at the top of the hour. So with this, I'll